நாம் தமிழர் கட்சியுடைய மே 18 நிகழ்வு கோவை கொடிசியா திடலில் நடைபெற்றது. அது குறித்தும் அந்த கூட்டத்தினால் ஏற்பட்ட தாக்கம் இருக்கு இல்லையா, அது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு எதிரி கட்சிகளும் கூட தூங்க விடாமல் செய்திருக்கு. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மே 18 எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த நாள். 2009 ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கைவிடப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக தஞ்சமடைந்த நாள். உரிமைக்காக போராடி உணர்வாக ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக விரட்டப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா மே 18மே நிகழ்வுகள் எடுக்கப்படும். இந்த மே 18 அனுசரிக்கப்படும். இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடைபெற்றது இருக்கு இல்லையா, இந்த நிகழ்வுகளால் ஆளும் கட்சியும் மத்திய அரசும் ரொம்ப அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தான் சொல்லுவாங்க இல்லையா, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாத, அது எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் இனவாதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனம் என்றே பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை விட்டு தாண்டி உங்கள் குரல் கேட்குமா என்றெல்லாம் நம்மளை விமர்சித்தவர்கள் பலர் உண்டு. அதை காட்டிலும் இதை வைத்தே அரசியல் செய்கிறீங்களா அப்படின்னு விமர்சனம் செய்தவர்களும் உண்டு. விமர்சனம் செய்தவர்கள் தான் ரொம்ப பெரிய அதிகபட்சமாக இவங்க அதிகபட்சமாக அரசியலில் ஒரு 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 குறைய சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, நீங்கள்லாம் எப்படி வென்று ஆட்சியை பிடிக்க போகிறீங்க, தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் முடியலை, மத்திய அரசை எப்படி நீங்கள் ஆள போகிறீங்க, கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க, இது போன்ற பல்வேறு விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கும் மே 18 நிகழ்வுக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இருக்குது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் அப்படின்னாவே அது ஒழுக்கமாக நடைபெறும், எப்பொழுதுமே அது கண்ணியத்தோடு நடைபெறும், அது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மே 18 இந்த ஆண்டு கோவை கொடிசியாவில் நடந்ததெல்லாம் அதான் உளவுத்துறையே தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் கிழிக்கப்படுவதும் நட்டப்பட்ட கொடிகம்பங்களை பிடுங்கி கொண்டு காவல் நிலையங்களில் போடுவதுமாக இருந்தால் நம்ம பார்க்க முடியும். பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு நாள் கூட காலை மே 18ஆம் தேதி காலை விடிய காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் கூட கொடியை பிடிங்கி கொடி நட்டவர்களை வைத்தே மிரட்டி எடுத்துக்கொண்டு காவல் நிலையங்களில் போட்டதும், அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி நம்ம போராடி அது பெற்றதும்லாக இருந்தது. மதியம் 12-1 மணி வரைக்குமே பல்வேறு சிக்கல்களை நம்ம சந்தித்தோம். அதன் பிறகு மழையுடைய இயற்கையினுடைய தாக்கம், அதையும் தாண்டி மே 18 நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது. அதில் என்ன மிக முக்கியமானது அப்படின்னா, மே 18 நிகழ்வில் தேசிய இனங்கள் ஒன்று கூடல் மாதிரி பல்வேறு தேசிய இனங்கள்லேருந்து நமக்கான ஆதரவுகள் கிடைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக 2 தேசிய இனம் தான் சொல்லியாகும். சீக்கிய இனத்திலேருந்து சீக்கிய இனத்துடைய பிரதிநிதியாக ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் வந்திருந்தாங்க. சீக்கிய இனத்திலேருந்து ஜக்மோகன் சிங் ஐயா வருகிறார்கள் அப்படின்னா அவர் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அவர் தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக உள்ள போராட்டங்களில் நம்மோடு கைகோர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர் நம்ம நல்லாவே தெரியும். அவர் மரண தண்டனை எதிர்ப்பு போராளியும் கூட. பல்வேறு தேசியம் நமக்கு மட்டும் இல்லை, எந்த தேசியனத்துக்கு பிரச்சனைனாலும் அவருடைய குரல் இருக்கும். அவர் ஒன்றிணைந்து அவர்கள் கைகோர்த்து அவர் அந்த ஆர்ப்பாட்டங்கள்லையோ போராட்டங்கள்லையோ கலந்து கொண்டு அந்த தேசியனங்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு நபர். தமிழ்நாட்டில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாம் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியுடன் கைகோர்த்து, நாம் தமிழர் கட்சி என்பதை விட தமிழர்களோடு ஒன்றிணைந்து கைகோர்த்து அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவருடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு போவாங்க. சீக்கியனும் நம்மோடு எப்பொழுதும் வரும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். புதிதாக ஒருத்தர் வந்திருந்தார். அதாவது நம்ம ஒரு இயக்கம் நடத்துகிறோம், அந்த இயக்க தலைவர் வந்துட்டு போனாவே கொஞ்சம் யோசிப்பாங்க, எதுக்கு இவன் இங்கே இந்த கட்சி கூட்டத்தில் பேசுகிறான் அப்படின்னு. ஒரு கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பேசினாங்கன்னா அடுத்த கூட்டத்தில் எவ்வளோன்னு ரேட்டு பேசி அவர் அந்த பக்கம் மடைமாற்றுவதற்கான வேலைகளை மிக அழகாக திராவிட கட்சிகள் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய அளவில் இந்த இந்திய அளவில் தூக்கம் போயிடுச்சு, உளவுத்துறைக்கு பெரிய தொந்தரவாக இருந்து போச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கூட்டம் நடக்கிறதுக்கு நாள்
நாளிதழில் என்ன வந்துருச்சு அப்படின்னா, மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்கிறாங்க இந்த மே 18 நிகழ்வுல அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போடப்பட்டோடனே பதறிட்டாங்க காவல்துறையும் உளவுத்துறையும். இது உண்மையா? ரகசியமாக வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கா? அப்படின்லாம் வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க உளவுத்துறைகள். இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் வரலை. மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் பியாரி என்ற ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. இவர் ஒரு இயக்கம் நடத்திட்டு வரல. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுங்கட்சி அது. திரிணாமுல் காங்கிரஸ் வங்கதேசத்தில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு மாநிலத்துக்கு சும்மா ஒரு சுற்றுலாதலம் மாதிரி வந்துட்டு போல இன்னொரு தேசிய இனத்துக்கு நடத்தப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்க நம்மோடு கோயம்புத்தூர் ஒடிசாவில் இணைந்திருக்கிறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய பெரிய விஷயமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் இயக்கமாக இருந்து ஒருத்தர் வந்து இந்த இனப்படுகொலை பற்றி பேசிட்டாவே அவருக்கு 1000 நெருக்கடிகள் இருக்கும். எதற்காக போகிறீங்க அப்படின்னு. அப்படி இருக்க இந்திய ஒன்றியம் தமிழ் தேசிய இன மக்களுக்கு செய்த அந்த போர் குற்றங்கள் இருக்கு இல்லையா, போர் குற்றத்துக்கு துணை நின்றது இல்லையா, அதை எதிர்த்து இன்னொரு தேசிய இனத்துக்கு வந்து நம்ம கட்டாயம் இந்திய ஒன்றியத்தை எதிர்த்து பேசணும் அப்படின்னா கட்டாயமாக உளவுத்துறைகள் சொல்லியிருக்கோம் நீங்கள் போகாதீங்க, கட்சிகள் சொல்லியிருக்கோம் நீங்கள் போகாதீங்க, மற்ற நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை குறித்து பேசணும்னா இந்திய ஒன்றியத்தை பகை கொள்ள வேண்டியிருக்கும், அவர்களால் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்கலாம் சொல்லியிருக்கலாம். மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் பியாபாரி அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாதாரண ஆளும் இல்லை. நீங்கள் எல்லோரும் நம்ம 10 வயசு 11 வயசில் கையெழுத்து போட படிக்க கற்றுருப்போம். ஆனால் ஐயா அவர்கள் தன்னுடைய பெங்காலி தேசிய இன பிரச்சனைக்கு, பெங்காலி இனப்பிரச்சனைகளுக்காக, மொழி பிரச்சனையாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட 5 வருடம் 7 மாதம் சிறை சென்றவர். இதில் என்ன இவருக்கு ஒரு சிறப்புன்னா, சிறை ஆர்வனா சென்றிருக்கலாம், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்றிருக்கலாம், போராட்டம் பண்ணால் அவங்க கட்டாயம் சிறைப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு வழியில் சிறைப்படுத்தக்கூடிய இருக்கும். ஐயா அவர்கள் சிறையில் இருந்தபோது தான் எழுதவும் படிக்கவும் கற்பித்து கொண்டார் அப்படின்றது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவரை பற்றி விசாரிக்கணும். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு 27 வயதில் தான் தன்னுடைய பெயரை கையெழுத்திடவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு. தேசிய இனங்களுக்காக மட்டும் பிரச்சனை, அவருடைய தேசிய பெங்காலி இன மக்களுக்காக மட்டும் நிற்காம பல்வேறு தேசிய இன சிக்கலுக்கான கை கொடுத்து பேசுவதும் அவர்களுக்கு உரிமை குரலுக்காக துணை நிற்பது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியா மற்றும் உலக நாடுகள்லேருந்து 42 விருதுகளை அவர் வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த எழுத்தாளரான விருது, மாநில விருது, அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில விருதுகள் பல்வேறு, உலக நாடுகள்லேருந்து, ஜெர்மன் நாட்டிலேருந்து பல்வேறு விருதுகளை அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்படிங்களா, பெருப்பட்டவரை தான் நம்ம கூப்பிட்ருப்போமா அப்படின்னு. சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்னால் இவங்க ஆளுங்கட்சியினுடைய அழுத்தமாக இருக்கும், அந்த கட்சியே கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஏன் அங்கே போய் பேசுகிறீங்க அப்படின்னு. நீங்கள் எதற்காக இந்தியாவை எதிர்த்து ஒரு தேசிய இனத்திற்கு போய் துணின்று பேச போகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய பழிவாங்கிய போக்கை கட்டாயமாக நாம் சொல்லியாகும். தமிழின மக்களுக்கு அளிக்கப்பட்டது அநீதி என்று உரைத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் கொடிசியா திடலுக்கு அவர் வருகிருந்தாங்க. வருகிருந்தபோது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொழி பேசுங்க, நாங்கள் எங்கள் மொழி பேசுகிறோம், யார் யார் என்னென்ன மொழி பேசணுமோ எல்லா மொழியும் பேசுங்க, நமக்கான சிக்கல் ஒன்றிணைந்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவர் சட்டமன்றத்தில் ஒரு உரையை நான் நிகழ்த்தியிருந்தேன். கர்நாடகாவில் எப்படி மாநிலத்துக்கு தனி கொடி இருக்கோ அதே போல் வங்கதேசத்துக்கும் நம்ம வங்காளி தேசத்துக்கும் ஒரு கொடியை நம்ம மாநில கொடியாக நம்ம வந்து நம்ம இனக்கொடியை ஒன்று பறக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பேசினேன். அப்போ பாஜக எம்எல்ஏ கூட ஒருத்தர் கேட்டார், பாஜக உறுப்பினர்கள்லாம் கேட்டாங்க, இன்னைக்கு கொடி கேட்பீங்க நாளைக்கு தனி நாடு கேட்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் எங்கள் மக்களுக்கு தனி நாடு தேவையென பிற்காலத்தில் தேவைப்படுது அப்படின்னா அந்த கோரிக்கையும் நாங்கள் வைப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்தியா ஒரு நாடல்ல, பல தேசிய இனங்களுடைய ஒன்றியம் என்று அவர் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வில் அவர் நம்முடைய நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்த விதம் இருக்கு இல்லையா, அப்படி இருந்தது. அவர் இயல்பாக வந்தார், உட்கார்ந்தாரு, திடீர்னு உறுதிமொழின்னு எழுந்திருக்கிறாங்க, ஏதோ பாட்டு போடுறாங்க, இப்படி ஏதோ குழந்தை சுற்றி பார்க்கும்ல அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்மோட ஒன்றிட்டார். அப்படி அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு, மொழி தெரியாவிட்டாலும் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய உறுதிமொழியாக இருக்கட்டும், நாம் தமிழருடைய அந்த ஆவண படங்கள்லையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை அவர் விட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடிய
மும்பையை சேர்ந்த கனக மணிகண்டன் அவர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, அதை சொல்லுங்கன்னு. இவர் ஆங்கிலத்தில் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒவ்வொரு இதற்குமே வந்து நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் கூட அண்ணனுடைய பேச்சுக்கு கைத்தட்டுவது உண்டு. ஆனால் மொழிபெயர்ப்பாளர் பக்கத்தில் வச்சு அவர் என்ன பேசலான்னு கேட்டு இவரும் கூட சேர்ந்து கைத்தட்டியதும், நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டோம், அவர் கூப்பிட்டுட்டார் சிறப்பு அழைப்பாளராக, ஒரு தேசிய பிரச்சனையாக இருந்தாலுமே இதற்கான அநீதிகள் அப்படின்னு பேசிட்டு அவங்க அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் அப்படி போகலை. அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று பார்த்து இதை ஆங்கிலத்தில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட கேட்டுட்டு போயிருந்தார். இப்போ இவர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு உலகத்தினுடைய டார்ச்சர் இருக்கு இல்லையா, அவர்கள் மிகவும் பாவம். நாம் தமிழர் கட்சி கூட்டம் அப்படின்னாவே எப்பொழுதும் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம்னாவே ஒரு 100 காவல்துறை ஆகிடுவாங்க. நம்ம ஒரு 50 பேர் அவங்க 100 பேர் நிற்பாங்க. நம்ம 1000 பேர் அவங்க 2000 பேர் இறக்கணுன்ற ரேஞ்சுக்கு தட்டியடி நடத்துகிற ரேஞ்சுக்கு தான் நிற்பாங்க. ஆனால் இந்த கொடிசியா திடலில் நானும் சுற்றி பார்த்தேன். இந்த மாநாடு நடக்கக்கூடிய எல்லா இடங்களையும் போய் பார்த்தேன். பெரிதளவில் காவல்துறை இல்லை. காவல்துறை பெரிதளவில் இல்லை, சுத்தமாகவே இல்லை காவல்துறை. இந்த அளவுக்கு ஒரு கண்ணியமாக ஒரு கூட்டம் நடக்குமா அப்படின்னு நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காவல்துறையுடைய பாதுகாப்பு இருக்கும். மற்ற கட்சி கூட்டங்களில் பெண்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், இல்லை குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க அப்படின்ற சிக்கலுக்காக காவல்துறை நிறுத்தப்பட்டிருக்கோம். நம்மளை அடக்கி ஒடுக்கணுன்றதற்காகவே காவல்துறையை நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் கொடிசியா திடலில் சுற்றி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரோந்து வாகனம், அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ண முடியா, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியா, அந்த காவல் வாகனம் மட்டும்தான். அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது மட்டும்தான் அவர் போக்குவரத்தை நெரிசலை சரி செய்யணும், நெரிசலும் ஒன்று இல்லவே இல்லை, அது ஒரு தான் நம்ம ஆளுகளே போக்குவரத்து நெரிசலாம் சரி செய்து மிக ஒழுக்கமாக அந்த கூட்டம் நடத்திக்கிட்டு அவர் வேணும்னே பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அதை ஓரமாக போங்கன்னு அந்த ஒளிவாங்கியமாக கத்திக்கிட்டுன்னு அந்த வாகனம் போச்சு. அது மட்டும்தான் நமக்கு அது கேட்டது. அப்போ நம்ம சுற்றி பார்க்கும்பொழுதும் எந்த பெரிய காவல்துறையும் இல்லை. இதுபோல் ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்துதா அப்படின்னா நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு கூட்டம் நடக்குது, வேற ஒரு கட்சி கூட்டங்கள் பெரிய அளவு மாநாடு போடுறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் விக்ரமண்டில் ஒரு மாநாடு நடந்தது, நாற்காலிலாம் பறந்தது. இன்னும் பல்வேறு கட்சிகள் சொல்லலாம், அந்த கட்சி கூட்டம்னு சொல்ல முடியாது. பல்வேறு கட்சி கூட்டங்களில் காவல்துறை அதிகமாக இருக்கும். பெண் காவல்துறைலாம் உள்ளே போட்டு பெரிய பாதிப்பாக இருக்கும். சண்டை போட்டு கிடப்பாங்க, கத்திட்டு கிடப்பாங்க, மிக்ஸு முட்டாயை டஜன் கணக்கில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க தொண்டு தண்ணி வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் நம்ம அப்படியாப்பட்ட எதையுமே பார்க்க முடியல. சும்மா அப்படி குண்டூசியை போட்டால் கூட சத்தம் வரும். அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்பொழுதும், ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசும்போதும், ஐயா வங்கதேசனுடைய எம்எல்ஏ அவர்கள் மனோரஞ்சன் பியாரி பேசும்பொழுதும் மிக சைலண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு ரொம்ப அமைதியாக அவர் என்ன சொல்கிறாங்க பேசுவதும், அவர் நமக்காக தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து நமக்கு ஆதரவாக பேசும்பொழுதும் அந்த சத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே மிகச்சிறப்பாக நடந்தது. இது ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்ததால் மிகப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்குமே இருக்குது. ஒரு எண்ணத்தில் இன்னும் மற்றொரு தேசிய இனத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு பேசினாவே தூங்க போக மாட்டாங்க, தூக்கம் வராது இவங்களுக்கு. ஆனால் இன்னொரு கட்சி, இன்னொரு மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அது மட்டும் இல்லை ஒரு தேசிய விடுதலைக்காக, அவங்க தேசிய அரசியல் விடுதலைக்காக போராடக்கூடியவர், இப்போ தேசிய இனச்சிக்கல், எந்த ஒரு தேசிய இனச்சிக்கலுக்காகவும் போராடக்கூடிய ஒரு மொழிப்பற்றாளர் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இவங்க பெரிய அளவில் மன உளைச்சாய் நைட்டோட நைட்டாக கொடிக்கம்பங்களை பிடுங்குவதும், இப்போ போஸ்டர்களில் கிழிப்பதும், பல்வேறு அட்டகாசங்களை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு மேலே மழை வந்த உடனே ஆஹா மழை வந்துருச்சு, கூட்டத்தை கலைச்சிருவாங்க, நடக்காது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மனோரஞ்சன் பியாரி கூட நடச்சிருந்துருக்கலாம். மழை பெய்தே கூட்டம் நடத்திருப்பாங்களா, நடக்குமா அப்படின்னு. அவர்களுக்கு தெரியாது கொட்டு மழையில் குண்டு மழையே பெய்தாலும் நாம் அந்த கூட்டத்தை நடத்தி முடிப்போம் அப்படின்னு. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக கோவை மாவட்ட அவர்கள் மிக சிறப்பாகவே எடுத்திருந்தாங்க. அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் குப்பைகளை, எல்லா கட்சி கூட்டங்களையும் பார்க்கும்போது குப்பைகள் இருக்கும், அகற்றிடுவாங்க. அதில் நான் அந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் அப்படி சுற்றி வரும் பொழுது வீடியோலாம் பார்க்குறேன். ஒரு பையன், ஒரு அப்பா மகன் நினைக்கிறேன், அவங்க பேசிக்கிட்டு போனது என்னென்னா, வீடியோவில் பார்க்குறோம் அந்த கட்சி கூட்டம் தான் குப்பையெல்லாம் அள்ளி வாங்கி போயிடுவாங்கன்னு. உண்மையாப்பா அப்படின்னு அந்த பையன் பேசிக்கிட்டே வரும்பொழுது பார்க்குறான், உண்மையிலேயே எப்படி பார்க்குறான், எப்பா ஆமாப்பா வீடியோவில் மட்டும் காட்டலப்பா, இங்கே பாருப்பா உண்மையே இவங்க குப்பைலாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்கப்பா, சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா, நாற்காலியில் இவங்களே எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கப்பா, பாருப்பா சிறப்பாக நடத்துகிறாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கட்சி கூட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை, வீடியோவில் சும்மா போடுறாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு அப்பா மகன் நினைக்கிறேன் அவங்க பேசிக்கிட்டு போனதெல்லாம் கூட நம்மளால் கேட்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த மே 18 நிகழ்வு நடந்தது. அதில் சில தற்கூறிகள்லாம் வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது, இப்படிலாம் அந்த நிகழ்வில் பண்ணுவாங்களா, விமர்சனங்கள் என்ன வைப்பதுன்றே தெரியாமல் அங்கே ஒருத்தர் ஆடிட்டார், இங்கே ஒருத்தர் நின்றுட்டார் அப்படின்னு.
கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டங்களை தொடர்ச்சியாக கவனித்தவர்களுக்கு இருக்கும். பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறதுனா, கட்சி கூட்டத்தில் ஒரு ஆடிட்டார், எப்படி ஆடலாம், இது எப்பேற்பட்ட நிகழ்வு, இந்த நாள் என்ன நாள்னு தெரியுமா? இந்த நாள் என்ன நாள் என்று தெரிந்துதான் அங்கே 30,000 பேர் கூடியிருந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 25,000 நாற்காலிகளுக்கு மேல் போடப்பட்டிருக்கு. 20,000 நாற்காலி போட்டிருந்தோம். பிறகு அண்ணன் வந்த பிறகு இன்னும் கூட்டம் அதிகமானனால நாற்காலி ஒரு 10,000 நாற்காலி சொல்ல முடியுமா பார்க்கும்பொழுது கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துல 2,000 நாற்காலி, ஒரு இடத்துல 1,000, ஒரு இடத்துல 2,000 என்று அதுக்கு பிறகு ஒரு 5,000 நாற்காலி, கிட்டத்தட்ட 25,000 நாற்காலி போடப்பட்டுமே வெளியே சுற்றி அந்த அரங்கை சுற்றி அந்த இடங்களை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் கூடியிருப்பாங்க. அந்த திடலை தாண்டி சாலை ஓரங்களில் போகிறவங்கலாம் கூட வாகனத்தை நிறுத்தி பார்க்கக்கூடிய அளவு தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தலை, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலை. கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம். இது இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதும் தொடரும் என்பதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் பல்வேறு விமர்சனங்களை வைக்கின்றப்பல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை இதோட நிறுத்துங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்னென்னா ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. அதனால் வைக்கிற விமர்சனத்தை நேரடியாக வைங்க. ஏன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் மற்ற தேசிய இனங்கள்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வைத்தறிச்சின காரணம், காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னத்தையாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னொரு தேசிய இனத்திலேருந்து நம்ம தேசிய இன பிரச்சனையை, தமிழர்களுக்கான பிரச்சனையை பேச வராங்க. அது சாதாரண விஷயமே இல்லை. அரசியல் உள்ளவர்களுக்கு தெரியும், பொதுவான உள்ளவர்களுக்கு தெரியும். அதனுடைய காழ்ப்புணர்ச்சியில் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் நம்ம நிராகரிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம முன்னேறணும்.